வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆராய்ச்சி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இப்போ முன்னாள் அமைச்சர்களே களம் இறங்கிட்டாங்க. எடப்பாடியை கைவிட்டுட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள். டெண்டர் முறைகேடு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி போனால் நம்ம வழக்கையும் தூசி தட்டி எடுத்துருவாங்க டெல்லின்ற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடியை விட்டு விலக தொடங்கிட்டாங்க நிறைய முன்னாள் அமைச்சர்கள். குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகிட்டாங்க. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் சிக்கியிருக்காரு. நம்மளுக்கு தெரியும், இந்த முறைகேடு பத்திர துறையில் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு பார்த்தீங்கன்னா முறைகேடு பண்ணியிருக்காருன்ற மாதிரி அவரை அவர் மேலே இருக்க மேஜரான குற்றச்சாட்டு. அவருக்கு ஃபேவராக எந்த ஒரு அறிக்கையும் விடலை. இதுதான் பார்த்தீங்கன்னா மித்த முன்னாள் அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தை உண்டாயிருக்கு. இவருக்கு இந்த நிலைமைனா நாளைக்கு நம்ம சிக்கனாலும் இதே நிலைமை தானே, எடப்பாடி பழனிசாமி நம்மளை கழட்டி விட்டுவார் போன மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜி விஷயத்திலே எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு அறிக்கையும் விடலை. ஸோ சமாதானப்படுத்துறதுக்கு ராஜேந்திர பாலாஜியை நேரில் சந்தித்து பார்த்தீங்கன்னா கட்சி உங்கள் கூட இருக்குன்ற மாதிரி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்தோன்னு தான் சொன்னார். ஆனால் அவர் மாட்டும் போதோ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சைட்லேருந்து சப்போர்ட் வரல. இதனாலவே பார்த்தீங்கன்னா மாஜிக்கல் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி விட்டு விலக தொடங்கிட்டாங்கன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா தேங்க்ஸ்.